6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு எதுவுமே தெரியாம சிரிச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வந்து ஃபுல்லா அழுக கையில கர்ச்சீஃப் வச்சு துடைக்கிறத பார்க்க முடிஞ்சது போலீஸாரால. ஸோ இந்த இடத்துல இது ஒரு பொறி தட்டியிருக்கு அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அஜித் குமார வந்துட்டு தொடர்ந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. சர்வேலன்ஸ் கீழ வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதுதான் ஒரு விஷயம். ஒருத்தவங்க வராங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னா, அவங்கள அதோட நீ போப்பான்னு விட்டுறது அர்த்தம் கிடையாது. இதுல ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும், யார் குற்றவாளின்னு தெரியிற வரைக்கும், யார் யாரெல்லாம் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்காங்களோ எல்லார் மேலேயும் போலீஸ் ஒரு சர்வேலன்ஸ் வச்சுட்டே தான் ஒரு இருப்பாங்க. அப்சர்வேஷன். லைக் எப்படி சொல்றது? அத சொல்லணும்னா, லைக் அன் அப்சர்வேஷன். இன்னொன்னு எப்பவுமே ஒரு கண் அவங்க மேல இருந்துட்டே இருக்கும்ன்றது இல்லையா? அவங்க எங்க போறாங்க, வராங்க, யார்ட்ட போறாங்க, வராங்க, பேசுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்துட்டு நடந்துட்டே தான் இருக்கும். ஐயோ என்ன விட்டுட்டாங்கப்பா போலீஸ், நான் நிரபராதி, என்ன விட்டுட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இல்ல. அன்டில் இட் இஸ் ப்ரூவ்டு. அதுதான் இங்க விஷயம். ஸோ இப்படியே இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. போலீஸ் ஆனா சந்தேகம் இருக்கு. அஜித் மேல வலுவான சந்தேகம் இருக்கு. அப்புறம் ஒரு 4 நாள் இப்படியே ஓடுது கண்டினியூஸா. போலீஸ் வந்து தேடுறாங்க, இது பண்றாங்க அப்படின்னும் போது, அப்போ இந்த இடத்துல அஜித் வந்து ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, அவங்களோட ஃபோன் இந்த நம்பர் தான் அப்படின்னும் போது, ஃபோன் இதே மாதிரி போயிட்டு இருக்கு. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபோன் நம்பர் வந்து சைபர் ஃபாரன்சிக் கொடுக்குறாங்க. அதாவது விசாரிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. விசாரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸ் இந்த இடத்துல செல்ஃபோனை வந்து சைபர் கிரைம் வந்து மாணவிகளை வந்து அந்த ஒரு பக்கம் அவங்க கண்ணு வச்சுட்டு இருக்காங்க, போலீஸ் மீது காவல்துறையினர் கண்ணு வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சைமில்டேனியஸா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸ் தொடர்ந்து பார்க்குறாங்க, சைபர் கிரைம் தொடர்ந்து பார்க்குறாங்க, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப். அந்த டைம்ல இன்னொரு 2வது பொறி என்ன அங்கே தட்டுது அப்படின்னா, இந்த அஜித் குமார் ஃபோன்லேருந்து அந்த மாணவிகளுக்கு கால் போனது ட்ரேஸ் அவுட் ஆகுது. ஓகே. ஓகே. ஏன் கால் சம்மந்தம் இல்லை, ஏன் கால் பண்ணணும் இல்லையா? ட்ரேஸ் அவுட் ஆகுது அந்த இடத்துல போகும்போது. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு சந்தேகம் வலுவ ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஸோ ஃபோன் நான் சொன்னல திரும்ப டிஜிட்டல், திரும்ப டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் வந்து சிசிடிவி, 2வது ஃபோனு, சைபர் கிரைம் ஒரு விஷயம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ஃபோன் ஸ்விட்ச் ஆன் ஆகுது. ஸோ போலீஸ் எப்போனா இது வந்து அவங்க ஒரு விஷயம் சிடிஆர் போடுறாங்க, கால் டீடைல் ரெக்கார்டிங் போடுறாங்க, இல்லை சர்வேலன்ஸ் அப்சர்வேஷனில் வைக்கிறாங்க அப்படின்னா 24/7 ட்ராக்கிங் ஓடிட்டு இருக்குவாங்க. ஆன் அண்ட் ஆஃப் கிடையாது. ஸோ ஆன் அண்ட் ஆகும்போது அவங்களுக்கு அலர்ட் வருது. சண்டே மார்னிங் வந்து ஃபோன் ஸ்விட்ச் ஆன் ஆகுது. ஸ்விட்ச் ஆன் ஆகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, உடனே என்ன பண்ணுறாங்க இங்கன்னா, போலீஸார் போகிறாங்க. அம்பாசமுத்திரம் இருக்குது. அம்பாசமுத்திரத்தில் ஒரு லாட்ஜில் வந்து அவங்கள அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த 2 மாணவிகளையும் 2 சிறுமிகளையும். அப்புறம் இவங்க போகிறாங்க, தக்கலை போலீஸார் போகிறாங்க, போய் அந்த பெண்களை மீட்டு கொண்டுட்டு வராங்க.